இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஹே பிரியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன்னை எந்த டைம்க்கு வர சொன்னா நீ எந்த டைம்க்கு வந்திருக்க? அட நீ வர ஏண்டா, நான் காலையிலே கிளம்பிட்டேன். எல்லாம் அந்த பூமாரி அண்ணினாலதான். அது மூஞ்சில படாம எஸ் ஆயிடலான்னு பார்த்தா, ஆனா அது மூஞ்சில பாட்டுட்டேன். அது கேள்வியா கேட்டு என்னை தள்ளிடுச்சு. எதுக்கு காலேஜ் போறேன், நீ உனக்கு காலேஜ்ல எல்லாம் எதுக்கு புடவை கட்டிட்டு போறேன்னு செம்ம டென்ஷன் பண்ணிடுச்சு தெரியுமா? அடி பாவி, அப்பனா லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா இங்க பைத்தியக்காரமா நின்றுட்டு இருக்கேன் தெரியுமா? போற வரவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறான். லூசு லூசு. நான் என்னடா கார்த்தி பண்ணட்டும்? நான் காலையிலே உனக்கு கால் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த அண்ணி மூஞ்சில முழிச்சு அது கடுப்பேத்தி விட்டதுல நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சோ அதனால தான் உனக்கு கால் கூட பண்ணல. சரி, அப்புறம் எப்படி வெளியே வந்த? உன் அண்ணி ரொம்ப கோவக்காரின்னு சொன்ன, அவ எப்படி உன்னை வெளியே விட்டா? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். நல்ல வேளை என் அம்மாக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. எங்க அம்மா இருந்தனால நான் நைஸ் ஐஸ்கே போய் வந்துட்டேன். இல்லனா வச்சுக்கேன், அந்த அண்ணி என்ன ரூம்ல போட்டு பூட்டி இருப்பா. போனை கூட புடிங்கி வச்சிருப்பா. சரியான கொடுமைக்காரி. அவளை நம்ம ஏதாவது பண்ணணுமே. எப்ப பார்த்தாலும் நம்ம லவ்வுக்கு தடங்களாவே இருக்காள அவ. ஆமாண்டா, ரொம்ப டார்ச்சர் பண்றா. உனக்கெல்லாம் என்ன கவலை? நான் தான் டெய்லி கவலைப்பட்டுட்டு இருக்கேன். போன் எடுத்துனோம்னா குறுகுறுன்னு பாக்குறா. போனை சிரிச்சா என்ன போனை பார்த்து சிரிக்கிற, யார்ட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா. இன்ஸ்டால ஒரு மீம் கூட பார்க்க விட மாட்டேங்கிறாடா அவ. செம்ம கடுப்பா வருது. என் அண்ணி மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு கோவமா வருது தெரியுமா? அட லூசு, நீ போய் ஸ்ட்ரெயிட்டா உன் அண்ணன்ட்ட சொல்ல வேண்டியதானே. அண்ணி சும்மா சும்மா என்னையும் நோண்டிட்டு இருக்காங்க, என்ன எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணாலும் கொடை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கன்னு. என் அண்ணன் தானே அவன். அதுக்கு மேல எப்ப பார்த்தாலும் பூமாரி 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 அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் அண்ணா அண்ணா அண்ணி இந்த மாதிரி என்னை சொல்றாங்கன்னா அப்படின்னு சொன்னா போதும், உடனே அவன் ஏய் ஏன்டி இப்படிலாம் நினைக்கிற, அண்ணி உனக்கு அண்ணி இல்ல, அவங்க உனக்கு அக்கா மாதிரி, நீ நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும், நீ தப்பான வழியில போயிடக்கூடாது, உனக்கு அட்வைஸ் தாண்டி பண்றாங்க. அவன் அதுக்கு மேல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். சரி சரி, விடு விடு, டென்ஷன் ஆகாத. நான் ஏதாவது பண்றேன். நம்ம ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஒன்னைய போட்டு தள்ளிடுவோமா? போட்டெல்லாம் தள்ள வேணாம். அவ எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கால, அந்த டார்ச்சரை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாசம் அவளை ஏதாவது பண்ணிடணும்டா. அவ்வளவுதானே. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, கிட்டவா சொல்றேன். சொல்றா. சூப்பர் ஐடியா, பட் நான் வீட்ல மாட்டிக்கிட்டேனா? அதெல்லாம் நீ ஒண்ணு வீட்டுல மாட்ட மாட்ட. நான் சொன்ன மாதிரி செய். உன் அன்னைக்கு அப்பதான் புத்தியில ஏதாவது ஏறும். கண்டிப்பா செய்யறேன். என் அண்ணியை நான் சும்மா விட மாட்டேன்டா. சரி சரி, வந்ததுல இருந்து நீ அவளை பத்தியே பேசிட்டு இருக்க. விடு, நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசுவோம். சரிடா. ஹே கார்த்தி, என்ன சாரில பார்க்கணும்னு சொன்னியே, எப்படி இருக்கு என்னோட சாரி? ஐயோ பா, அல்லது போ. உன்னை சாரியில பாக்க எனக்கு 2 கண்ணு பத்தாது, 10 கண்ணு வேணும் போல. அவ்வளவு அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க. தேங்க்ஸ் டா. அப்பாடா, ஒரு வழியா தேவையான எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. இங்க இதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் பார்லர் இல்லவே இல்லையே. ஒருவேளை புதுசா ஓபன் பண்ணிருப்பாங்களோ? சரி, ஷாலு பாப்பா வேற ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. நம்ம வாங்கிட்டு போவோம். ஐயோ மறந்தே போயிட்டேன். ஷர்விக்கு தான் கோல்ட் ஆச்சே. அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இன்னும் கோல்ட் பிடிச்சுக்கும். சரி வேணாம். ஆனா பிள்ளைங்க நான் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்தா கையை தான் பாப்பாங்க நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு. சரி ஓகே, போகும்போது கேக் வாங்கிட்டு போவோம். என்ன இந்த கடையில ஆளே காணோம். யாராச்சும் இருக்கீங்களா? யா மேம், சாரி மேம், உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தா அதான் மேம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே மேம், நோ ப்ராப்ளம். மேம், உங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ் வேணும்? கேக்ல என்ன வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்கீங்க? இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்க எல்லா கேக்குமே இருக்கு மேம். உங்களுக்கு என்ன கேக் வேணுமோ சொல்லுங்க மேம். ஓ அப்படியா, ஓகே. ஜாம் கேக் 2, கோகனட் கேக் 2 தாங்க. ஓகே மேம். பசங்களுக்கு வாங்கிட்டு போனா அந்த அத்தையும் கேக்குமே. சரி பன் கேக் வாங்கிட்டு போவோம். அப்படியே பன் கேக் 2 கொடுத்துருங்க. ஓகே மேடம். தேஜுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம், ஆனா டெலிவரி டைம்ல இதெல்லாம் அவ சாப்பிட கூடாதே. அவளுக்கு என்ன வாங்கிட்டு போறது? சரி, உங்ககிட்ட டேட்ஸ் இருக்கா? யா மேம், இருக்கு மேம். டேட்ஸ் ஒரு பாக்கெட் தந்துருங்க, அவ்வளவுதான். ஓகே மேம். இந்தாங்க மேம். மொத்தமா எவ்வளவு ஆச்சு? 230 ரூபாய் மேம். ஓகே இந்தாங்க. थैंक यू மேம். கார்த்திக். சொல்லு பிரியா. கார்த்திக், என்ன எப்ப கார்த்திக் மேரேஜ் பண்ணிப்ப? எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல. தயவு செய்து என்ன மேரேஜ் பண்ணி உன் கூட கூட்டிட்டு போயிடுடா. மேரேஜா? நானே உன்னை டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இவளுக்கு மேரேஜ் வேற கேக்குதா? மேரேஜ் உன்னை போய் எவண்டி கல்யாணம் பண்ணிக்குவான்? உன்னெல்லாம் நான் டைம் பாஸ்க்கு தாண்டி லவ்வரா வச்சு சுத்திட்டு இருக்கேன். இன்னும் கண்டிப்பா 1 மாசம் 1.5 மாசத்துல உன்னை கழட்டி தான் விட போறேன். அதுக்குள்ள அவளுக்கு மேரேஜ் கேக்குது, மேரேஜ். என்ன கார்த்திக் யோசிக்கிற? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம யோசிச்சிட்டே இருக்க. அப்படிலாம் இல்லடி. அப்புறம் என்னடா நான் சொன்னதுக்கு ரிப்ளையே இல்ல? ஐயோ பிரியா, ஃபர்ஸ்ட் நீ படிப்ப முடி, அப்புறமேட்டு அவன் மேரேஜ் பத்தி பொறுமையா யோசிச்சுக்கலாம். இப்ப என்ன அதுக்குள்ள அவசரம்? இப்பதானே ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிற. ஆமா, இன்னும் என் படிப்பு முடிக்க 2 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அந்த பூமாரி அண்ணி தொல்லையே நான் தாங்கணும். எனக்கு அவளை பார்த்தா தானே கடுப்பாவே வருது. அவ மட்டும் வீட்ல இல்லனா நான் நிம்மதியா வீட்ல இருப்பேன்டா. அவ மூஞ்சிலே முழிச்சானே எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுதுடா. அதான் நான் உனக்கு ஒரு ஐடியா தந்தல, அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணு. உன் அண்ணி தானா அடங்கிடுவா. கண்டிப்பா பாரு, நான் இன்னைக்கே செய்வேன். ஓகே ஓகே. ஐயோ என்ன வெயில் அடிக்குது, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ச்சே, ஒரு மார்க்கெட் போயிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ களைப்பா இருக்கு. சரி ஒரு ஜூஸ் ஆவது குடிப்போம். லவ் யூ கார்த்திக். லவ் யூ டூ.